வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் வேர்டில் Ctrl+Shift+A இசட் வரைக்கும் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் சில ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+A ப்ரெஸ் பண்ணால் போதும். அது அப்பர் கேஸ். இந்த பேராகிராஃப் அப்பர் கேஸுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் Ctrl+Shift+K ப்ரெஸ் பண்ணுறேன். அது ஸ்மால் கேப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மால் கேப்ஸ்க்கு மாறிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்க்கு நான் சில ஃபார்மட்ஸ் அப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த பேராகிராஃப்க்கு நான் இப்போது கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி போல்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பேஸிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அண்டர்லைனாக கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற இந்த ஃபார்மட்டை மட்டும் காப்பி பண்ணுறதுக்கு கீபோர்டில் Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணால் போதும். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபார்மட் காப்பி ஆகிடும். இப்போ உங்களுக்கு தேவையான பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+V ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த ஃபார்மட் அப்படியே நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபார்மட்டை காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+Shift+C, ஃபார்மட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+V. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+D ப்ரெஸ் பண்ணுறேன். அது டபுள் அண்டர்லைன். இந்த பேராகிராஃப்க்கு டபுள் அண்டர்லைன் அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+W ப்ரெஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வேர்ட் அண்டர்லைன். ஒவ்வொரு வேர்டுக்கும் அண்டர்லைன் வந்திருக்கும். அண்ட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+W ப்ரெஸ் பண்ணால் போதும், வேர்ட் அண்டர்லைன் ரிமூவ் ஆகிடும். அண்ட் டபுள் அண்டர்லைன் ரிமூவ் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+D ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேராகிராஃப் இருக்குது. ஸோ அந்த வேர்ட்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் Ctrl+Shift+G ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த மாதிரி பார் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜஸ் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் நோ ஸ்பேஸில் இருக்குது, வித் ஸ்பேஸில் இருக்குது, அண்ட் பேராகிராஃப்ஸ், லைன்ஸ், இது எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்டேட்டஸ் பாரை கிளிக் பண்ணாலே போதும், இந்த வேர்ட்ஸ் இதை கிளிக் பண்ணாலே போதும், இது ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் இன்னொரு மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் Ctrl+Shift+G ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பேஜஸ் அண்ட் வேர்ட்ஸ், நோ ஸ்பேசஸ், வித் ஸ்பேசஸ், பேராகிராஃப்ஸ், லைன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதையும் நீங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கிற இதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Shift+L ப்ரெஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா புல்லட். ஸோ இந்த ரெண்டு பேராகிராஃப்க்கும் புல்லட் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் புல்லட் அப்ளை பண்ணணுன்னா பேராகிராஃப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+L ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம் டேப்பில் ஃபார்மட் ரிமூவர் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு வாட்டியும் ஃபார்மட் ரிமூவரை கிளிக் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏதாச்சும் ஃபார்மட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ புல்லட்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீபோர்டில் Ctrl+Shift+N ப்ரெஸ் பண்ணுங்கள், அது நார்மல். ஸோ நீங்கள் எந்த ஃபார்மட் அப்ளை பண்ணியிருந்தாலும் இது ஒர்க் ஆகும். இப்போ நான் ரெட் கலர் அப்ளை பண்ணுறேன் அண்ட் போல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கும் நீங்கள் Ctrl+Shift+N ப்ரெஸ் பண்ணால் போதும், இது நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். மேலே இருக்கிற இந்த வீடியோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+S ப்ரெஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா அப்ளை ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம டைட்டில் கொடுத்தா போதும். ஸோ இந்த வீடியோ டைட்டில் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+S ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Shift+O ப்ரெஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ரிசர்ச். ஸோ இந்த வீடியோ பற்றின ரிசர்ச் எல்லாமே ரைட் சைடில் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு இல்லை பேராகிராஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+O ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பேராகிராஃப் இல்லைனா வேர்ட் அதை பற்றின ரிசர்ச் ரைட் சைடில் ஓப்பன் ஆகும். இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மஸ்ட். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரிசர்ச் உங்களுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+Q ப்ரெஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள்.
ஸோ ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்பிள் ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட் வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃபில் ஒரு பேராகிராஃபை நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Shift+H ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பேராகிராஃப் ஹைட் ஆகிடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையான பேராகிராஃப் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+H ப்ரெஸ் பண்ணால் போதும். அன்ஹைட் பண்ணுறது இந்த ஷார்ட்கட்டில் வராது, ஆனால் எப்படி அன்ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப்ஸை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Shift+F ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அகைன் Ctrl+Shift+F ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் கீழே இருக்கிற ஹிடன் இதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிக்காக மாறும். அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா அது எம்டியாக இருக்கும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைடில் இருக்கிற பேராகிராஃப் எல்லாமே அன்ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.